ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, JioBook லேப்டாப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ லேப்டாப் வந்து உண்மையிலே ஒர்த்தா இல்லையா, இல்லைனா சும்மா ஒரு லுலுலாய்க்கு இந்த லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம். ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெக் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே ரப்பரில் ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக்லேயும் சரி, உள்ளுக்குள்ள கீபோர்ட் சைடில் கூட பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா சைடுமே ரப்பராலேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, மற்ற லேப்டாப் கூட கம்பேர் பண்ணும்போது இது உண்மையிலேயே பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா மித்ததை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்டில் கொடுத்துட்றாங்க. சப்போஸ் நீங்கள் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது ரப்பர்னால நீங்கள் ட்ராவல் டைமில் கொண்டு போகிறதுக்கு உண்மையிலேயே பெஸ்ட்டாகவே இருக்கும். இதை வெயிட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.2 kg தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட தான் வருது. நீங்கள் வெயிட்டு ரொம்ப அதிகமாக இல்லாதனால தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும்னு சொல்லலாம். இதோட ஓஎஸ் தான் ஃபஸ்ட்டு உண்மையிலே நீங்கள் லேப்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் தான் ஃபஸ்ட்டு மெயின்னே சொல்லணும். அதில் என்ன விண்டோஸ் 10 11 இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வந்துருச்சு. அதில் என்ன ஓஎஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவோட ஓன் ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. நானும் சரி அவங்க ஓன் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 மேலே ஒரு ஸ்கின் மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே மெத்தடை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு அது விண்டோஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும், டேப்லெட்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே. சரி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதோட ப்ராசஸர் என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 665 கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழைய ப்ராசஸர். கேட்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் கடுப்பாகும். ஏன்னா விண்டோஸ்னு பேர் வச்சுட்டு இன்டெலோ இல்லைனா ஏஎம்டி ப்ராசஸரோ கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஆதி காலத்தோட சிப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக சேல்ஸ் ஆகாமல் இருந்திருக்கும். சரி கொடுங்க, நான் எங்கள் லேப்டாப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜியோக்காரங்க வாங்கிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரில. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா, அட்ரினோவோட 6110 அதாவது இதில் ஜிபியூவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கேமுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆக வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இதோட இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸர் வந்து எப்போது ரெட்மி 5 ப்ரோ வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் கொடுத்துருந்தானுங்க. அதில் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லணும். வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். தீஞ்சு போன ப்ராசஸர்லாம் கொண்டு வந்து போட்டு நானும் லேப்டாப் கொண்டு வந்துருக்க சொல்லியிருக்காங்க. நானும் இன்டெல் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன், எதுவும் தரல. சரி, இதை விடுங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக. அது சொல்லும்போது எனக்கே சிரிப்பு வருது. கேட்டு உண்மையிலே நீங்களும் சிரிப்பீங்க. 720 பிக்சல் ஆன்டி கிளாஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 15,000 மொபைலில் பார்த்தீங்கன்னா 1080 ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் ஆம்லெட் டிஸ்பிளேவே கொடுக்குறாங்க. இவங்க ஆம்லெட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 1080 டிஸ்பிளேவாவது கொடுத்துருக்கலாம். நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் மனசு வந்து திருப்தியாவது இருந்திருக்கும். அதுவும் அவங்க தரல. சரி, அதை விடுங்க ப்ரோ. அதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ ரேமு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் கேட்டாலும் சிரிக்கிற மாதிரி தான் இருந்தது. வெறும் 2 GB LPDDR4X ரேம் தான் கொடுத்துருக்கானுங்க. இது எதுக்கு? இப்போ வர மொபைலுக்கே 4 GB ரேம் கொடுக்குறாங்க. இவங்க ஏதோ 2 GB கொடுத்துட்டு ஏதோ தாராளமாக வழங்கின மாதிரி வேறு நாங்கள் 15,000 லேப்டாப் கொடுத்துருக்குன்னு வேறு பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க. சரிடா, ஸ்டோரேஜ் எவ்வளோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 32 GB தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஹார்ட் டிஸ்க்லாம் இல்லை, வெறும் மெமரி கார்டு. அதுவும் 128 GB வரைக்கும் தான் போட முடியும். நீங்கள் மொபைலில் போடுற மாதிரி 1 TB வரைக்கும்லாம் போட முடியாது. ஒரு 128 GBக்கு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி சொல்லி ஆகணும், வேறு லெவல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லேப்டாப்னு சொன்னாங்க. உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லேப்டாப் தான் சொல்லணும். 2 MP கொடுத்துருக்காங்க. 2 MPயில் நீங்கள் உட்காந்து வீடியோ அதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் தம்பி தங்கச்சி உட்காந்துருக்காங்கன்னா தெரியாது. அதனால் நீங்கள் தாராளமாக யாரை வேணாலும் உட்கார வச்சு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதனால தான் அது ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்டகிரேட்டட் சிம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லேப்டாப்பை வந்து ஜியோ ஸ்டோர் ரூம் கொண்டு போனீங்கன்னா அதோட சீரியல் நம்பரை வச்சு அவங்களுக்கு சிம் கொடுப்பாங்க. இதில் ஃபோன் பேசிக்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக முடியாது. அதுக்கெல்லாம் இது ஒர்த்தே இல்லைன்னு சொல்லணும். நீங்கள் நெட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிம் அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒய்ஃபையும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, 5.0 கொடுத்துருக்கானுங்களே. நானும் பழைய வெர்ஷன் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 1 வாட் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்காங்க. சவுண்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா
இதோட பேட்டரி பற்றி சொல்லணும்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5000 mAh கொடுத்துருக்காங்க. மொபைலில் கொடுக்குற மாதிரி 2000 3000 கொடுக்காம இருந்ததே சந்தோஷம் தான். 5000 mAh கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணால் ஒரு 4 மணி நேரம் 4 மணி நேரங்கிறது ரொம்ப கம்மி தான். ஒரு 5 6 மணி நேரம் வரும்னே சொல்லலாம். அது என்னென்னு யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் ஒரு 1 ஹவரில் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்கும் ஸ்பீடாக சார்ஜ் ஆகுமாமா. நீங்கள் இன்னொன்று என்ன நினச்சிட்ருப்பீங்க, இது லேப்டாப்பு, இதில் வந்து லேப்டாப்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா இப்போவே அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே சப்போர்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. இதில் ஜியோ ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அப்ளிகேஷன் மட்டும் தான் இருக்கும். ஃபியூச்சரில் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் மாதிரி இருக்கும். மீதி 70% முழுக்க இது ஒரு ஆண்ட்ராய்டு. நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கூட நம்பி லேப்டாப்னு சொல்லி வாங்கிடாதீங்க. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மவுஸ் பேட் இருக்குது பார்த்திங்களா, அதில் ரொம்பவுமே வாப்லிங் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மவுஸை வந்து எங்கேயாவது மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுதாமா. அது வந்து அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இது நான் சொல்லணும்னா இது முழுக்க ஒரு ஆண்ட்ராய்டு. இவங்க வந்து லேப்டாப்னு சொல்லி கொடுத்ததுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட்டாக இதை லான்ச் பண்ணியிருந்தால் கூட ஒரு அளவுக்கு சேல்ஸ் ஆகிடும். இந்த லேப்டாப் யார் வாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வாங்குவீங்களா? சப்போஸ் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் லேப்டாப் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது லேப்டாப்பே கிடையாது. ஒரு 10,000 15,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டில் வந்து லேப்டாப்பை எடுத்துக்கோங்க. பேசிக்லேருந்து தான் நான் சொல்லுவேன். இது வாங்காதீங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. கூடிய சீக்கிரம் சப்போஸ் இந்த லேப்டாப் நம்ம கையில் கிடச்சிச்சுன்னா ஒரு அன்பாக்சிங் போடுவோம். அது எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.